என்ன முரட்டு பக்தி, என்ன முரட்டு பக்தி! இப்படி ஒரு முரட்டு பக்தி நான் பார்த்ததே இல்லையே. துண்டை கட்டிட்டு வேட்டிய அவனுக்கு கொடுத்துட்டீங்களே. அடிக்கிற வெயிலும் உதற சருகும் என் ஆண்டவன் மேல விழுந்துகிட்டு இருந்ததை பார்த்தங்க. என்னால பொறுத்துக்க முடியல. அதனாலதான் இப்ப செஞ்சேன். இதுக்கு மேல இந்த ஏழையால வேற என்னங்க செய்ய முடியும்? ஐயா, நீங்க யாருங்க? நான் குமரன் கிராமபோன் கம்பெனி சொந்தக்காரர். கார்ல இந்த பக்கமா போயிட்டு இருந்த என்ன உங்க பாட்டோட இனிமை இங்க கொண்டு வந்து நிறுத்திருச்சு. ஆஹா, என்ன குரல், என்ன இனிமை, என்ன ஞானம்! ஐயோ, நீங்க சொல்ற மாதிரி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. ஆண்டவனை பார்த்தேன், வாய்க்கு வந்தபடி என்னையும் அறியாம ஏதோ கத்துனேன். இருக்கலாம், ஆனா பல வருஷங்களா சாதகம் பண்ற சங்கீத வித்வான்களை போல ஞானத்தையும் குரலையும் அந்த ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்திருக்கான். உங்க பாட்டுக்களை, இசைத்தட்டுக்களை வெளியிட்டா நிறைய பணம் கிடைக்கும். என்ன சொல்றீங்க? அவனையே வாத்தி பாடுங்க. அதுல வர்ற வருமானத்தை வச்சு கட்ட கோவணம் கூட இல்லாம இருக்கிற உங்க தெய்வத்துக்கு பட்டு பீதாம்பரம் கட்டலாமே. உங்க வேட்டி நிழல் நிற்கிற உங்க தெய்வத்துக்கு விமானத்தோட பெரிய கோவிலம் கட்டலாமே. விதவிதமான அலங்காரம் பண்ணி விழாக்கள் எடுக்கலாமே. அதுக்காகவாவது நீங்க பாடலாமே. ஐயா, என்ன சொல்றீங்க? ஐயா, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க. இதுதாங்க என் விலாசம். நீங்க எப்ப வேணாலும் என்ன வந்து பார்க்கலாம். சரி ஐயா, வரட்டுங்களா? கண்டிப்பா வாங்க. முருகா, உன் முடிவு என்ன ஐயா? சொல்லு. எழுந்துறப்பா. சாமி, நீங்க பாம்பாட்டி சித்தர் என்று என்னை சொல்வார்கள். ஒரு நாள் வெள்ளியங்கிரி சென்று சிவபெருமானை தரிசனம் செய்துவிட்டு போகமாமுனிவர் அழைப்பிற்கிணங்க பழனி ஆண்டவனை தரிசிக்க இந்த மருதமலை வழியாக வந்து கொண்டிருந்தேன். அதிகமாகிவிட்டதப்பா, தாகம் அதிகமாகிவிட்டது. நான் மறந்து விட்டது. முருகா, என்ன செய்வேன்? நீர், தண்ணீர், தண்ணீர் முருகா. முருகையா, எங்கு தேடியும் தண்ணீர் கிடைக்கவில்லை அப்பா. சகல ரோகத்தையும் தீர்க்க இந்த மலையில் எத்தனை மூலிகைகள் இருந்தும் என் தாகத்தை தீர்க்க ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லையே அப்பா. முருகையா, முருகா, என்ன செய்கிறேன்? நான் நடக்க கூட முடியவில்லை அப்பா. கால்கள் தடுமாறுகிறது. உன்னை காண வேண்டும் என்று நீர் வந்தது? எப்படி நீர் வந்தது? முருகா, முருகா, உன்னை என் நெஞ்சிலே நினைத்த மாத்திரத்தில் என் தாகத்தை தீர்ப்பதற்காக நீரை உறிஞ்சும் வேரிலிருந்து நீரை கொடுத்த உன் பெருமையை தெரிந்து கொண்டேன். முருகா, உன் பெருமையை தெரிந்து கொண்டேன். இந்த மருதமலையின் மகத்துவத்தை புரிந்து கொண்டேன். முருகா, புரிந்து கொண்டேன். இங்கிருந்து போகவே மாட்டேன், இங்கிருந்து போகவே மாட்டேன். அன்று முதல் நான் இங்கேயே தங்கினேன். நான் அறிந்த இந்த மருதமலையின் மகத்துவத்தையும் பெருமையையும் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் அறிய வேண்டும் என்பதற்காக போகமாமுனிவர் பழனியில் முருகன் சிலை அமைத்தது போல இந்த சிலையை இங்கே நான் அமைத்தேன். என் தாகத்தை தீர்த்த அந்த ஜலத்தையும் அந்த ஜலத்தை தந்த இந்த மருத மரத்தையும் இணைத்து என் தெய்வத்திற்கு மருதாச்சலம் என்று பெயரையும் வைத்தேன். இந்த மருதமலை மீது குடிகொண்டிருக்கும் மருதாச்சல மூர்த்தியை
உண்மையோடு யார் எதை நேசித்து வந்தாலும் அவர் வேண்டியது எல்லாம் வேண்டியபடியே கொடுப்பார். தீராத வலிகளையும் தீர்ப்பான். அவனே கதியென்று வருவோர்களுக்கு கவலைகளை தீர்ப்பான், இன்பங்களை சேர்ப்பான் என்ற உண்மையை இந்த உலகத்தவர்களுக்கெல்லாம் எடுத்து உரைத்து உணர்த்துவதற்குள் ஆண்டவன் என்னை அழைத்துக் கொண்டான். நான் தொடங்கி வைத்த இந்த பணியை நீ செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இறைவன் உன்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறான். அவனையே நீ பாடு, அவனையே நீ பாடு, அவனையே நீ பாடு. சாமி பாடு, பாடு சாமி, பாடு சாமி, பாடு சாமி, பாடு சாமி, பாடு சாமி. கனவா? மருதமலை ஆண்டவனே, உன் முடிவை நீ சொல்லிட்டேன். போறப்பா, போறேன். என்னப்பா இது ரொம்ப பழைய வண்டியா இருக்கு. நீ சொல்ற விலை ரொம்ப அதிகம். இத பாரு, ஏதோ அவசரம் உன் ஸ்நேகங்களை தேட போறேன்னு சொல்றேன். அதனால வேணா 150 ரூபா தரேன். இஷ்டம் இருந்தா வாங்கிக்க, இல்லன்னா வேற இடம் பாத்துக்க. சரிங்க, 150 கொடுங்க. சரி, வண்டியை என் பேர்ல எழுதி கொடுத்துட்டு பணத்தை வாங்கி. ஐயா, நின்னுகிட்டே இருக்கிறீங்க. இந்தாங்க ஐயா, உங்களுக்கு சேர வேண்டிய வாடகை பணம். என்னப்பா அது, இவ்வளவு சீக்கிரம் பணத்தை எப்படி பெறட்டின? வண்டியை வித்துட்டேன். என்னது, எனக்காகவா வண்டியை வித்துட்டேன்? இல்லைங்க ஐயா, என் குமாரதேவனுக்காக. அவனை பிரிஞ்சு அவனை பார்க்காம நான் ஒரு நிமிடம் இந்த வீட்டுல இருக்க முடியாது ஐயா. அவனை தேடி நான் இந்த ஊரை விட்டே போறதான் முடிவு பண்ணிட்டேன். ஐயா, இது நாள் வரைக்கும் நீங்க எங்களுக்கு காட்டின அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. இந்தாங்க ஐயா, வீட்டு சாவி. வரையா, நட்புன்னா இப்படி இல்ல இருக்கணும். சார், போஸ்ட். பொண்ணுனுக்கு கடுதாசி வந்திருக்கு. அடடே, அவசரப்பட்டு போயிட்டானே, அவனை எங்க போய் தேடுறது? பொண்ணா, மூட்டை தூக்கி கொண்டிருந்த என்னை என் முருகன் பாட்டை பாடும்படி பணித்து விட்டான். திங்கள் அன்று நான் முதன் முறையாக பாடப் போகிறேன். குறிப்பிட்ட விலாசத்துக்கு உடன் வரவும். குமாரதேவன் பாட போறானா? அண்ணே, இன்னொரு தடவை இந்த பாட்டை போடுங்க அண்ணே. போமா, எத்தனை வாட்டி இந்த பாட்டை கேட்டுட்டேன். தேவன் பாட்டுன்னு இப்படி பைத்தியம் பிடிச்சாலேயே. தயவு செஞ்சு இன்னும் ஒரே ஒரு தடவை போட்டுருங்க அண்ணே. சும்மா தொந்தரவு பண்ணாதே, போய் வியாபாரத்தை கவனி போ. வள்ளி, இங்க வந்துட்டேம்மா. ஏண்டி, கடையை விட்டுட்டு அங்க எதுக்கு போனேன்? வந்துமா, வந்து அந்த கடையில எப்படி வியாபாரம் அதிகமா நடக்குதுங்கிற ரகசியத்தை கண்டுபிடிக்க போனேம்மா. அதனடி ரகசியம்? அம்மா, புதுசா தேவன் ஒருத்தர் பாடுறாரு. அவர் பாடின ரெக்கார்ட போட்டா கூட்டம் குவியுது. அதனால அவருக்கு வியாபாரம் பெருகி போச்சு, நம்ம கடை படுத்து போச்சு. சரி சரி, போய் கடையில உட்காரு. வா. வள்ளி, அந்த ஆள் பேர் என்ன சொன்ன? தேவன். தேவன், சரி சரி. அந்த ஆள் பாடின பிளேட்ல 5 வாங்கிக்கிட்டு நான் அடகு பிடிச்ச கிராம்பூன் பொட்டி இருக்குல்ல, அதையும் எடுத்துக்கிட்டு வரேன். நீ வியாபாரத்தை கவனி. வரேன். வள்ளி, தேவன் பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக உங்க அம்மாவை நல்லா ஏமாத்திட்டீங்க. கண்டுக்காத. இந்தாங்க 25,000 ரூபாய். இந்த மாசம் உங்க ராயல்டி. ரொம்ப நன்றி. பல ஊர்ல கச்சேரிக்கு தேதி கேட்கறாங்க. அதனால அடுத்த ரெக்கார்டிங் எப்பன்னு சொன்னீங்கன்னா குறிச்சு வச்சுக்கிறேன். கந்தன் மேல புதுமையான காவடி சிந்து எழுத சொல்லி கவியரசுகிட்ட சொல்லியிருக்கிறேன். அவர் எழுதி கொடுத்த உடனே உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். ரொம்ப சந்தோஷங்க, அப்படியே செய்யுங்க. இதுவும் கோவில் திருப்பணிக்கு தானே? ஆமா, எப்படியும் தைப்பூசத்துக்குள்ள கோயிலை கட்டி முடிக்கிறதானே என்னுடைய லட்சியம். நான் வர்றேன். வாங்க. ஐயா, கார் சத்தம் கேட்குது, முதலாளி வர்றாரு. என்னங்கடா வேலை பாக்குறீங்க? சாயந்தரம் சம்பளத்துக்கு மட்டும் கியூல வந்து நிக்கிறீங்க. பணம் இன்னும் செடியிலையா முளைக்குது. என்ன சாம்பார் சாதமா பண்ணிடுற மணலு? ஐயா முதலாளி, அம்மா அன்பா பேசுங்களேன். ஐயோ, இருங்க கிட்டியா, இதுக்கு மேல ஏறலன்னா கோபுரம் ஏறாதுங்க. திருப்பணி தேதி வேற நெருங்கி போச்சு. நீங்க கேட்ட 25,000 இருக்கு. ஐயா, இதோட எவ்வளவு ஆச்சு? அது ஒரு 13 12 2 லட்சம். 2 லட்சம் உங்க கணக்கு தான் கரெக்ட். இன்னும் 2 லட்சம் கொடுத்தா கோயில் வேலை முடிஞ்சு போயிடும் இல்லையா? முடிஞ்சிடும். முதலாளி ஐயாவுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம்.
சிமெண்ட்டும் கம்பி எல்லாம் நாளுக்கு நாள் கச்சக்குன்னு ஏறிக்கிட்டே இருக்குது. ஒருவேளை 1-2 லட்சங்கள் கூடுதலாச்சுன்னா என்ன பண்றது? பணத்தை பத்தி பிரச்சனை இல்லை. சரி, எப்படியாவது தைப்பூசத்துக்குள்ள கோவில் வேலை முடிஞ்சு ஆகணும். நல்லது, கும்பாபிஷேகம் பண்ணி பார்க்கணும். அதனாலதான் கால் கெடுக்க நிக்கிறேயா. உட்கார கூட எனக்கு நேரமே இல்லை. நானும் பார்த்தேன். உங்க உழைப்புக்கு ஆண்டவன் ஒரு குறை வைக்க மாட்டேன். நல்லதுங்க, நல்லதுங்க, நல்லதுங்க. அடே வணக்கம். வாயா லாரி டிரைவர். வழக்கம் போல 100 மூட்டை சிமெண்டிய கோயில இறக்கிட்டேன். மீதி 100 மூட்டைய வழக்கம் போல என் வீட்டுல இறக்கிடு. இந்தாயா சாயந்திர கூலியை கொடுத்துரு. நான் என் வீட்டு வேலையை கவனிக்கிறேன். மாடி வீடு லிப்ட் வச்சு கட்டுறேன். கிரகப்பிரவேசம் அல்ல கோலமா நடக்க போகுது. கட்டுங்க கட்டுங்க. ஜாக்கிரதையா இறக்கு, கண்ணாடி உடைஞ்சிடும். கண்ணாடி உடையாம பின்ன வரையவா செய்ய. எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டுக்கடா. ஏன்னா தண்ணி தெளிக்கிற ஒரு ஓனர் வந்திருக்கிறேன் பயபக்தி இல்ல. பேச்சியா தூடு. இவனுங்கெல்லாம் ஒரு மேஸ்திரி. பொம்பளை சிக்கால வச்சு வேலை வாங்கிடான்னா எல்லாம் அறவெட்டு பசங்களா இருக்கு. ஐயா என்னடா எல்லாம் இறக்காச்சுங்க. இல்லன்னா ரோடு எத்தனை இறக்காம உங்க வீட்டுக்கு எடுத்து போயிடுவியா? காலையை சொல்லிடுறேன், காலை சொல்லிடுறேன். இவனுங்களோட வீட்டுல ஒரு விசேஷங்க. ஆனா ஒரு 50 ரூபா கொடுங்க. உன் வீட்டு விசேஷத்துக்கெல்லாம் நான் வந்து பணம் கொடுக்கணுமா? போயா அயோக்கிய போய் கோயில் பணத்தை கொள்ளையடிச்சு வீட்டை கட்டிட்டு இருக்கிறான். நான் ஒரு 50 ரூபா பணம் கேட்கற தர மாட்டேங்கிறான். என்னையா சொல்றீங்க? ஆமாங்க, மருதமலை கோயில கட்டுறதுக்காக தேவை ஊரா பாட்டு பாடி பணத்தை கொடுத்துட்டு இருக்கிறான். அதுல பாதிய திருடி வீட்டை கட்டிட்டு இருக்கிறான். ஏய், சந்தர்ப்பம் வரைக்கும் நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். கோயில் பணத்துல கொள்ளையா? குமாரதேவா, இந்த இடத்துல நீ இருந்திருந்தா நடக்கிறதே வேற. ஐயோ 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 பார்த்து வரக்கூடாது. பொண்ணா நீயாடா? நீங்க என்னடா என்ன தெரியல? நான் தான்டா குமாரதேவன். நல்லா பாரு. குமாரதேவா நீயா? அடையாளமே தெரியலையே. பொண்ணா வீட்டுக்கு பா, எல்லாம் விவரமா பேசிக்கலாம். அப்படின்னா நீ போட்ட காய்தா எனக்கு சேர்றதுக்கு முன்னாலேயே நான் உன்னை தேடி புறப்பட்ட போது இருக்கு. அப்போ இந்த முருகன் மேல பாட்டு பாடுற தேவன் நீ தானே சொல்லு. ஆமாடா பொண்ணா, கிராமபோன் கம்பெனியில குமாரதேவன்ங்கிற பேரை தேவன்னு சுருக்கிட்டாங்க. அவன் கிடக்கா பேரத்தான சுருக்கினான். ஆனா உன் புகழ் எவ்வளவு பெரிய போச்சு. குமாரதேவா, உன்னை இந்த நிலைமையில பார்க்கும்போது நான் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். என்ன பொண்ணா? உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் உன்னை பாம்பு கடிக்க வந்தப்போ பக்தி மட்டும் இருந்தா பத்தாது, புத்தியும் வேணும்னு நான் சொன்னேன். அதுக்கு நீ புத்தியும் அதை பயன்படுத்துற சக்தியும் கொடுக்கிறவனே அந்த முருகன் தான் சொல்லி முழுக்க முழுக்க அவனையே நம்பின முன்னேறிட்டேன். அறகுறையா நம்பணும், இன்னும் அப்படியே இருக்கிறேன். குமாரதேவா, இனிமே முருகன் நான் முழுக்க முழுக்க நம்புறேன். எனக்கு வாழ்வு கிடைக்கணுங்கிறதுக்காக இல்ல, உனக்கு கிடைச்சதே அப்படிங்கிற பெருமைக்காக. பொண்ணா, முருகனுக்கு ஒரு வீரபாகம், இந்த குமாரதேவனுக்கு ஒரு பொண்ணு. இனிமே நான் உன்னை பிரியவே மாட்டேன்டா, பிரியவே மாட்டேன். ஐயா, உன்னை தேடி யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. குமாரதேவா, நான் அப்படி ஓரமா ஒதுங்கி இருக்கேன். முருகா 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 முருகா. வணக்கம் 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 வணக்கம். வாங்க வாங்க வாங்க. எங்க திடீர்னு? பழனிக்கு போயிருந்தேன். ஆண்டவன் தரிசனம் குழு குழு குழுன்னு இருந்தது. உடனே உங்க நினைப்பு, அர்ச்சனை அபிஷேகம் எல்லாம் உங்க பேர் மேல பண்ணிட்டேன். பால்ல உண்டு, பன்னீர்ல உண்டு, பஞ்சாமிரதத்துல உண்டு. மொத்தம் 120 ரூபாய் செலவு. அதுவா பெருசு. நீங்க நல்லா இருந்தா நான் நல்லா இருக்கிற மாதிரி. வாங்க உட்காருங்க. கொடுத்து வைக்கலையே, ஒரு நிமிஷம் உங்களோட உட்கார்ந்து பேசுறதுக்கு நான் கொடுத்து வைக்கலையே. கொஞ்சம் அசந்தா போதும், கலவையில கோளாறு பண்ணிடுறானுங்க, மணலை ஏத்திடுறானுங்க, சிமெண்ட்டை குறைச்சிடறானுங்க. ஒரே ஆள் சார் 4 தரம் கூலி வாங்குறான். 4 தடவையா? ஆமா, சிமெண்ட் மூட்டையை தூக்குறானா விபூதி அபிஷேகம் பண்ண மாதிரி நிக்கிறான். கண்ணு 2 மட்டும் தான் தெரியுது. சுத்தி சுத்தி வந்து மறுபடியும் அவனே கூலி வாங்குறான். ஈர துணியால முகத்தை தொடச்சு கூலியை கொடுக்கல, நம்மள தொடச்சிடுவான். நான் வரட்டுங்களா? போயிட்டு வாங்க, போயிட்டு முருகா வாங்க. முருகா முருகா. குமாரதேவா, என்ன பொண்ணா? என்ன உன் பேர்ல அர்ச்சனை அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு போறேன்னு சொல்றானே, இவர் எப்படி உனக்கு தெரியும்? அவர்தான் நம்ம மேனேஜர். திருப்பணி வேலையெல்லாம் அவர் தான் பார்த்துட்டு இருக்கிறார். ரொம்ப நல்லவர், நாணயஸ்தர், பக்திமா. அச்சோ, உனக்கு தெரியாது. இவன் அயோக்கியன், துரோகி, திருட. பொண்ணா,
நம்பிக்கை இல்லையா உனக்கு? நிரூபிக்கிறவா? பொட்டு 30 ரூபா, கையில் 50 ரூபாய்க்கா? அதுதான் இங்க பழக்கம். மரியாதையா கையெழுத்து போட்டினா தொடர்ந்து உன்னுடைய வண்டிக்கு வேலை கிடைக்கும். இல்ல சரிங்க, போறேன். போடாதே. முதலாளி, தாயே தயாபரி சிகளா வள்ளி. அதிர்ச்சி அடையாதீங்க மேனேஜர். நீங்க செஞ்ச துரோகம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. உங்க முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. போக விட மாட்டேன். கொண்டு தரேன்டியா, எனக்கா அரைஞ்சு கொண்டுடுவேன். அதுக்கு வேற ஆள பாரியா. நேர நேரத்துல பணம் பட்டுவாடா பண்ணது முதல் தப்பு. 30 ரூபாயை கொடுத்து 50 ரூபாய்க்கு கையெழுத்து வாங்குறது 2வது தப்பு. கோயில் கட்டடத்துல கால் மேல கால போட்டு மரியாதை எல்லாம் உட்காந்து 3வது தப்பு. எல்லாத்துக்கும் மேல திருப்பணி பணத்தை திருடி வீடு கட்டினியே, அது மன்னிக்க முடியாத தப்பு. வாடா வாடா, ஸ்டேஷன் வாடா. பொன்னா விடு, தண்டனை என் முருகனே கொடுப்பா. வாடா வாடா. அண்ணன் அண்ணன் அம்மியே பறக்குது. இனிமேலாவது திருடி திங்கிற பழக்கத்தை விடுங்கடா. பொன்னா, தைப்பூசத்துக்குள்ள இந்த திருப்பணி வேலையை செஞ்சு பிடிச்சு கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இவ்வளவு பெரிய பொறுப்பு? ஆமாடா பொண்ணா, இங்க நடந்தது எல்லாத்தையும் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வேலையை சரியா செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் நீதான் பொண்ணா. பாபா ஐயா, எல்லாரும் நல்லா கேடு. இன்னையில இருந்து இவர்தான் உங்களுக்கு மேனேஜர். வியாபாரத்தை கவனிக்காம தாளம் போட்டு உட்காந்துருக்கேன். அதை ஏக்கா கேக்குற? எனக்கு போட்டியா என்னைக்கு இந்த பொட்டி இங்க கொண்டு வச்சியோ அன்னையில இருந்து இப்படித்தான். நானும் சொல்லணும் தான் இருந்தேன். எவனோ ஒரு ஆம்பளை பாடுற பாட்ட ஒரு வயசு பொண்ணு இப்படியா அப்படியா இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சு. இனிமே இந்த கடையே வேண்டாம். வேலை பாகத்தா சொன்னேன், செய்ய சொல்லல. நம்மளே கச்சை கட்டி வேலை இறங்கினாத்தான் அதை பார்த்து மத்தவங்களும் ஓடி ஆடி வேலை செய்வாங்க. சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் வேண்டாமா? வர்ற தைப்பூசத்துக்கு 1 மாசத்துக்கு முன்னாலே இதை முடிச்சு தர்றேன். சந்தோஷம் தான், ரொம்ப சந்தோஷம். சரிமா தர்றேன். இப்படி வாயா. நொல்லு பிடிச்சவன் மாத்திரம் கோவம் வருது இல்ல. மணி என்னையா? 10:30க்கு மேல இருக்குங்க. 10:30க்கு மேல வேலைக்கு வர வேலை என்னங்க செய்யறது? இங்க இருந்த பழைய மேனேஜர் அவர் கட்டில விட்டு சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தாருங்க. அவர் செவர் இடிஞ்சு விழுந்து அவர் அப்படியே உள்ள சிக்கி செத்து போயிட்டாருங்க. என் பக்கத்து வீட்டுக்காரரு எப்படிங்க பார்க்காம வர முடியும்? வேலை பாரியா, வேலை பாரியா. நீ ஏன்டா வருத்தப்படுற? அவன் களவாடின கல்லு மண்ணுமே அவனுக்கு கல்லறியா போச்சு. வாங்க உட்காருங்க. நீங்க வேலங்குடி முருகன் கோயில் தர்மகர்த்தா. முன்னால கந்தசாமி ஒருத்தர் இருந்தாருங்களே? ஆமாங்க, அவரு திருப்பணிங்கிற பேரால ஊரெல்லாம் பணத்தை வசூல் பண்ணி கள்ள கணக்கு எழுதி கடவுள் சொத்தை திருடி ஒரு மேம்பாலம் கட்ட கான்ட்ராக்ட் எடுத்தார். கந்தன் கண்கண்ட தெய்வமாச்சே, விடுவானா? முடிய போற நேரத்துல அந்த பாலத்து மேல விழுந்தது ஒரு இடி. அதுக்கப்புறம் பாலத்தையும் காணோம், அந்த ஆளையும் காணோம். அவருக்கு அப்புறம் அந்த கோயிலுக்கு நான் தான் தர்மகர்த்தாவா இருந்து சேவை செய்துட்டு வரேன். அவரால் நின்று போன திருப்பணி முடிக்கிறதுக்கு நானும் ஊர் ஊரா போய் நிதி வசூல் பண்ணி முடிக்க பார்த்தேன், முடியல. அதனால்தான் உங்க உதவியை நாடி வந்திருக்கேன். நீங்க மட்டும் பெரிய மனசு பண்ணி ஒரு கச்சேரி பண்ணி கொடுத்துட்டீங்களா போதும். அதனால வர்ற நிதி வசூலை வச்சு கோயிலுடைய திருப்பணியை நல்ல விதமா முடிச்சிடுவோம். நிச்சயமா வர்றாங்க, அது என் கடமை. பொண்ணா, முருகன் திருப்பணியாச்சே. அடுத்த மாசம் 9ஆம் தேதி. நமக்கு வேற எங்கேயும் கச்சேரி இல்ல. அன்னைக்கே வச்சுக்கலாங்க. அதுக்காக நாங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணும்னு மன்னிக்கணுங்க. என் முருகனுக்குன்னா நான் பணமே பார்க்கறது இல்லை. என் சொந்த செலவுலே வந்து கச்சேரியை முடிச்சு கொடுத்துறேன். அவர் பாட்டுதான், அவர் பாட்டுதான். அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரம். அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு உன்னை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. பட்டு புடவை கட்டி பொட்டும் பூவும் வச்சு சிரிச்ச முகத்தோட இருக்கணும். தெரிஞ்சுதா? எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு. நான் போய் வட்டி வசூல் பண்ணிட்டு வரேன். வணக்கம் வணக்கம். உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கோம். வேலங்குடி முருகன் கோயில் சார்பில் இந்த மலர் மாலைய கொஞ்சம் பொறுங்க, மன்னிக்கணும். என்னை யாரும் தப்பா நினைக்காதீங்க. இந்த ஊர்ல நான் இருக்கும்போது ஒரு நாள் இதே கோவில்ல கடவுளை பார்க்க வந்த என்ன பார்க்க விடாம கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி விட்டாங்க. இன்னைக்கு இதே கோவில்ல எனக்கு மாலை மரியாதை செஞ்சு எனக்கு வரவேற்பு கொடுக்குறீங்கன்னா இந்த பெருமை எல்லாம் அந்த ஆண்டவனுக்கு தான் சேரும். எல்லா மாலைகளையும் கொண்டுகிட்டு போய் அவனுக்கு போடுங்க. என் கண்குளிர பார்த்து நான் தரிசனம் பண்ணிக்கிறேன். வாங்க ஐயா, வாங்க வாங்க வாங்க.